ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 15. இன்றைக்கி சண்டே, அதனால் மீன் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக போயிட்டு வண்டி ரிப்பேராக இருந்ததுனால போய் மீன் கழுவி எடுத்துகிட்டு வர முடியல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொஞ்சமாக மீன் போட்டு மீன் அமிலம் ரெடி பண்ணலான்னு போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது நிலத்துக்கு போடுறதுக்காக. அதனால் இன்றைக்கி பெரிய கவர் எடுத்துகிட்டு போயிட்டு மீன்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நானும் வாங்கின மீனை ஆஞ்சிட்டு அவங்கக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 கடையில் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வாங்கின மீன்லேயே கொஞ்சம் நல்லா எனக்கு அது ஆயிறதுக்கே முடியலன்ற மீனை அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு பேரலில் போட்டு ஊற வச்சாச்சு. இந்த பெருசாக இருக்கிற மீன்லாம் போடலை. அதெல்லாம் சும்மா மரத்து கீழே நோண்டி வைக்கலான்னு சொல்லிட்டு, முருங்கை மரத்து கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் போடலை. சின்ன மீன் கடல் மீனாக இருந்ததுன்னா சீக்கிரம் நொதித்தல் இதுவாகிட்டு வந்துடும். இந்த பெரிய மீன்லாம் போடுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் முருங்கை மரத்துக்கு கீழே வைக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி போடுறேன். அந்த நீட்டாக ஒரு க்ளவுஸு ஒரு இதுக்காக தான் போட்டிருந்தேன். அந்த க்ளவுஸையும் மீறி நல்லா நகைக்கண்ணில் ஒரு மீன் முள் நல்லா ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளவுஸு ஓட்டை போட்டுக்கிச்சு, அங்கங்கே ஓட்டை போட்டிருந்தது. சரி, மீன் கொட்டிட்டு வெல்லம் போட்டு கலக்கிறது. இதோட பயன்கள் என்னென்னா, பூ நிற்கும், அதே மாதிரி பூச்சி விரட்டியாகவும் யூஸ் ஆகும். இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய தெரியணும்னா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க. அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு தான் நானும் செய்ய ஆரம்பித்தேன். நான் மாடி தோட்டம் வச்சுருக்கும் போதுலேருந்தே இது செஞ்சு போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கெமிக்கல் போடாதீங்க. பூச்சி மருந்து கடையில் வாங்கி போடுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீன் நம்மளே ரெடி பண்ணி போடுறது நல்லாயிருக்கும். வெல்லம் தான் இதுக்கு மெயின். வெல்லம் மட்டும் போட்டு நிறைய பேர் வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் நிறைய போடுறாங்க. அது எக்ஸஸாக நம்மளுக்கு கிடைக்குதுன்ற போது போடலாம். இதுவே நல்லாவே இருக்குது. வெல்லம் போட்டு செய்கிறது நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிலத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் ஊற வச்சேன்னா ஒரு 45 நாள் கழித்து எடுத்து பார்த்தா நல்லாவே இருக்கும். 20 நாளில் கூட நல்லாயிருக்கும். ஒரு சில டைமில் 40 நாள் 48 நாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் பேக் போட வேண்டிய வேலை இருந்துச்சு. வைக்கோல் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை இன்றைக்கி போட ஆரம்பித்தாச்சு. போட்டுன்னு இருக்கோம். இது எப்போ முடியுதோ தெரியல. அவ்வளோதான். டே 15 இப்படி தான் போயிருந்து. கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. இந்த 2